எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சாண்டல் லோகேஷ். நாம போன வீடியோல சந்தன மரத்தை எத்தனை வகையா தரம் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு ஒரு தரத்துக்கும் என்ன விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி. இதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா தமிழ்நாடு வனத்துறை கிட்ட நாம வாங்கின தகவலையும் IWST வுட் இஸ் குட் புத்தகத்துல வெளியிடுறதுக்காக கர்நாடக அரசு அவங்களுக்கு கொடுத்த தகவலையும் ஒப்பிட்டு பார்ப்போம். சந்தனத்துக்கு 2 மாநில அரசு நிர்ணயிச்சிருக்கிற விலைப்பட்டியல் நம்ம கையில இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருக்கிற நமக்கு தமிழ்நாட்டு வனத்துறை என்ன விலை நிர்ணயிச்சிருக்கிறது தான் முக்கியம். நாம போன வீடியோல பார்த்த அந்த 19 வகையான தரம் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன விலை நிர்ணயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த தகவல்ல பார்க்கலான்னு பார்த்தா தமிழ்நாடு வனத்துறை இந்த இடத்துல ஒரு சின்ன டெஸ்ட் கொடுத்துட்டாங்க. என்னன்னா அவங்க மொத்தமாவே 14 வகையான தர மரத்துக்கு மட்டும்தான் விலை கொடுத்திருக்காங்க. இதுல எக்ஸ்ட்ராவா ஃபயர் அஃபெக்டட் பில்லட்ஸ், ஃபயர் அஃபெக்டட் ரூட்ஸ் அப்படின்னு 2 தரத்தை புதுசா உள்ள நுழைச்சு அதுக்கும் ஒரு விலை நிர்ணயிச்சு கொடுத்திருக்காங்க. சந்தனத்தை எத்தனையா தரம் பிரிக்கிறாங்க மற்றும் அதுக்கு என்ன விலை நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முயற்சி பண்றப்ப நடுவுல சில கிளாஸஸ் மிஸ் ஆகிறத பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் தமிழ்நாடு அளவுல சந்தன விலை சம்பந்தமா இதை தவிர நமக்கு வேற எந்த தகவலும் இல்ல. இதை பாக்குறதுக்கு முன்னாடி சந்தனத்தை எத்தனை வகையா தரம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்மளோட முந்தைய வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா மேல இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே அதனோட லிங்க் கொடுத்திருக்கிறேன். இந்த விலை தகவல் 2019-20 நிதியாண்டுல புதுப்பிக்கப்பட்ட தகவலா இருந்தாலும் இது நம்ம கைக்கு கிடைச்சது 2024 ஏப்ரல் மாசத்துல தான். அதனால இந்த விலை தான் தமிழ்நாட்டோட சமீபத்திய விலைப்பட்டியல். தமிழ்நாடு வனத்துறையில இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 14 வகையான தரத்தோட விலையையும் படிச்சு காமிச்சு நேரத்தை வீணடிக்காம அதிகபட்ச விலை இருக்கக்கூடிய முதல் 3 வகையான தரத்தை மட்டும் கர்நாடக விலையோட ஒப்பிட்டு பார்ப்போம். நீங்க மத்த விலையெல்லாம் பார்க்கணும்னா பாஸ் பண்ணி கூட பாத்துக்கோங்க. இதுல ஜட்ஜ் போக்கல் கிளாஸ் 1ஓட விலைய தமிழ்நாடு வனத்துறையில ஒரு டன்னுக்கு 2,80,13,040 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே அதிகபட்ச விலை. இதே தரவகைக்கு கர்நாடகாவோட மார்ச் 2021 விலைப்பட்டியல் படி ஒரு டன்னுக்கு 1,37,00,000 ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜட்ஜ் போக்கல் 2 கிளாஸ். தமிழ்நாட்டுல இதுக்கு ஒரு டன்னுக்கு 2,49,19,488 ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவிலேயோ 1,06,00,000 தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது எயின்பாகர். இது தமிழ்நாட்டுல ஒரு டன்னுக்கு 2,06,56,000 ரூபாய். கர்நாடகாவில 89 லட்சம் மட்டும்தான். இவ்வளவு நேரம் விலைப்பட்டியலை பார்த்ததுல என்ன ஒரு முரண்பாடுனா தமிழ்நாட்டோட விலை கர்நாடகாவோட விலையை விட 2 மடங்கு அதிகமா இருக்குது. அடுத்த முரண்பாடு கர்நாடகாவின் சந்தனத்தின் முதல் அதிகபட்ச விலை கொண்ட ஜட்ஜ் போக்கல் 1 கிளாஸோட விலையை விட தமிழ்நாட்டின் 11வது அதிகபட்ச விலையை கொண்ட ஃபயர் அஃபெக்டட் ரூட்ஸோட விலை அதிகமா இருக்குது. அப்படின்னா கர்நாடகாவில சந்தனம் பயிர் பண்ணி விற்பனை பண்றதை விட தமிழ்நாட்டுல சந்தனம் பயிர் பண்ணி விற்பனை பண்றது நமக்கு 2 மடங்கு லாபகரமானதா அப்படின்னு தோணும். ஆனா அதான் இல்ல. அது ஏன்னு அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட முந்தைய வீடியோல 9 கிலோவுக்கும் குறைவில் இல்லாத எடைய கொண்ட கட்டைகளால் ஆன விலாயத் பூத் தரம் தான் முதல் தரமா பார்த்தோம். ஆனா அதனோட விலைய தமிழ்நாடு வனத்துறை நமக்கு தரவே இல்லை. சரி, கர்நாடகாவில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த விலாயத் பூத் விலையை விட ஜட்ஜ் போக்கல் 1 கிளாஸோட விலை தான் அதிகமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த விலைப்பட்டியல் படி பக்க கிளைகள் எல்லாம் நீக்கி மரத்தை நேரா 9 கிலோ கட்டைகளை அறுக்கக்கூடிய அளவுல தரமா வளர்த்தெடுக்கணுங்கிறதே அவசியம் இல்ல. 3.5 கிலோ கட்டைகளை அறுக்கிற அளவுக்கு தரமா வளர்த்தாலே போதுங்கிற மாதிரி இருக்குது. சந்தன மரம் நேர்கோட்டில் வளர்ந்து 9 கிலோ எடைகள் கொண்ட கட்டைகள் அறுக்கிற மாதிரி தரமா வளரணுங்கிறதே அவசியம் இல்லாம அது போக்குல அது வளர்ந்துட்டு போகுது அப்படின்னு மரத்துல கையே வைக்காம விட்டுடுறது தான் நமக்கு லாபகரமா இருக்கும். இது கதையா பெஸ்ட் குவாலிட்டி விலாயத் பூத் தான், ஆனா பெஸ்ட் ரேட்டு ஜெய்போக்கலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால நம்மளோட முந்தைய வீடியோல ஒரு பார்வையாளர் கமெண்ட் செக்ஷன்ல சந்தன மரத்தை கவாத்தெல்லாம் பண்ண தேவையில்ல, அதை நேரா வளர்த்து என்ன பலகையா அறுக்க போறோம் அப்படின்னு கேட்டிருந்தது சரிதான். ஆனாலும் மரம் வளர்ந்து வர்றப்ப வி ஷேப்ல 2 கிளையா பிரிஞ்சு ஒரு கிளை அதிக வெயிட் ஏறி உடஞ்சு கீழே விழுந்துச்சுன்னா அது மரத்தோட நடுத்தண்டையும் உரிச்சுக்கிட்டு கீழே விழுவும் போது அதுல பூஞ்சான் வச்சதுன்னா பூஞ்சான் இதய கட்டையை சாப்பிட்ற வாய்ப்பு இருக்குதுங்கிறதுக்காக அந்த மாதிரி சூழ்நிலையில மட்டும் ஒரு கிளையை வெட்டிடணும். அதனால அந்த கவாத்து பண்ண இடத்துல புண்ணு கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதுல பூஞ்சா வைக்காம நம்மளால பராமரிக்க முடியும். இந்த இடத்துக்கு மட்டும் கவாத்து அவசியப்படுது. வேற எங்கேயும் நம்ம கவாத்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்ப கவாத்து பண்ணணுங்கிற சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில கவாத்து பண்ணணும்னு பிரத்யேகமா அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை மேல இருக்கிற ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம், அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். போன வீடியோக்களை பார்த்த சில பேர் அப்பவும் என்னால கவாத்து பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ண முடியலன்னு சொன்னவங்க இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்க தெளிவா முடிவு பண்ண முடியும்னு நான் நம்புறேன். சரி, இப்ப தமிழ்நாட்டோட சந்தன மர விலை கர்நாடகாவை விட 2 மடங்கு அதிகமா இருந்துச்சுனாலும் இங்க சந்தன மரம் வளர்க்கறது லாபம் இல்லைன்னு ஏன் சொன்னங்கிற காரணத்தை பார்ப்போம். காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு பொருள் ஒரே தரத்துல 2 விலையில 2 இடத்துல கிடைக்குதுன்னா நம்ம எந்த இடத்துல விலை கம்மியா இருக்குதுங்கிறத தேடிதான் போவோம். அதே போலதான் தமிழ்நாட்டு விலை அதிகமா இருக்கிறப்ப எல்லாரும் கர்நாடகாவுக்கு தான் போவாங்க. ஒருவேளை அங்க உற்பத்தியே இல்லைனாலும் காத்திருந்து கூட வாங்கிக்கலான்னு அங்கதான் போவாங்க. சந்தனத்தை பயிர் பண்ண நம்ம எல்லாரும் சந்தனத்தோட விலை ரொம்ப அதிகமா இருக்குது, அதனால 20 வருடங்கள் கழிச்சு நம்ம அதை அறுவடை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுனாலும் பெரிய லாபம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் அதை நட்டிருப்போம்.
ஆனா அந்த லாபத்துக்கு தடையா அதோட அதிகபட்ச விலையே இன்னைக்கு காரணமா நிக்குது. இதுக்கு சந்தனம் நட்டு இருக்கிற நாம என்ன பண்றது? வேற என்ன பண்றது? தக்காளி, வெங்காயம், பால், கத்திரிக்காய் எல்லாம் விலை குறைஞ்சு போச்சு, இதை கொஞ்சம் ஏத்தி கொடுங்கன்னு கேட்ட நாம சந்தனத்துக்கு விலை ஏறி போச்சு, யாருமே எங்க கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க, அதனால கொஞ்சம் குறைச்சு கொடுங்கன்னு அரசு கிட்ட கேட்க வேண்டியதுதான். இப்படி விலையை குறைச்சு தாங்கன்னு சொல்லி கேட்கறது கொஞ்சம் நல்லாதான் இருக்குது இல்ல? ஒரு விவசாய உற்பத்திய விலையை குறைச்சு கொடுங்கன்னு அரசு கிட்ட கேட்டு அதனோட விலையை குறைச்சு வாங்கினாதான் அவன் விற்பனை பண்ண முடியுங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு சந்தனத்துல இருக்குது. அப்படின்னா தமிழ்நாட்டுல யாரும் எந்த பெரிய சோப்பு அல்லது அழகு சாதன பொருட்கள் நிறுவனங்களும் நம்ம வனத்துறை கிட்ட ஏலம் மூலமா சந்தனம் வாங்குறது இல்லையா அப்படின்னா இல்ல. அவங்க வேற எங்கெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஆஸ்திரேலியால கூட வாங்குறாங்கன்னு தெரியுதே தவிர ஆனா தமிழ்நாட்டுல வாங்கலங்கிறது தெரியுது. இதோ இதுக்கும் நம்ம வனத்துறை தான் நமக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டுல சந்தன ஏலமே நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏலம் நடக்காம இருக்கிறதுக்கு அதிக விலைதான் காரணமா அப்படின்னா தெரியல. இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஒருவேளை சந்தனத்தோட உற்பத்தியே இல்லாம டிப்போல ஸ்டாக் இல்லாம இருக்குமா அப்படின்னா அதுவும் காரணம் கிடையாது. ஏன்னா அதுக்கும் வனத்துறை தகவல் கொடுத்திருக்காங்க. நம்ம திருப்பத்தூர் சந்தன டிப்போல மட்டும் 139 டன்னுக்கும் மேல ஸ்டாக் இருக்குது. இதுல இதயக்கட்டை மட்டும் 115 டன்னு. அடுத்தது சத்தியமங்கலம் டிப்போல இதயக்கட்டை மட்டும் 62 டன்னுக்கு ஸ்டாக் இருக்குது. சேலத்து டிப்போல எவ்வளவு இருக்குதுங்கிற தகவல் நமக்கு இன்னும் கிடைக்கல. அது கிடைக்கிறப்ப அதையும் ஒரு வீடியோவை நான் போடுறேன். நம்ம கணக்குல இருக்கக்கூடிய இந்த 177 டன் இதயக்கட்டைக்கும் இதயக்கட்டையோட கடைசி தரமான பசோலா புயினியோட விலையை நம்ம போட்டுக்கிட்டா கூட 77,89,478 177 பெருக்குனா 138 கோடி ரூபாய்க்கு மேல வருது. இதுவும் தகவல் அறியும் உரிமைப்படி நமக்கு கிடைச்ச தகவல் தான். அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் சந்தன மரத்தை அறுவடைக்கு தகுந்த அளவுல முதிர்ந்த மரமா வளர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட நிலைமை யாரோட மரத்துக்கும் இன்னும் ஏலம் நடக்கலங்கிறதுதான் உண்மை. அவங்க நிலைமையெல்லாம் இந்த ஏலம் நடக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்ப டிப்போல இருக்கிற மரத்தையே விற்கிறதுக்கு கடந்த 5 வருஷமா ஏலம் நடக்கல. அப்ப நம்ம தோட்டத்துல இருக்கிற முதிர்ந்த மரங்களை எப்படி இந்த தமிழ்நாடு பட்டா நிலங்கள் சந்தன மர சட்டம் 2008 படி அவங்க கிட்ட கொடுத்து 90 நாட்கள்ல நம்ம பணம் வாங்க முடியும்? நடைமுறையில இந்த NOC கட்டிங் ஆர்டர் வாங்குறதுக்கு எல்லாம் இந்த சட்டத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாட்களை விட ரொம்ப அதிகமா ஆகுது. சரி, பழைய ஸ்டாக் விற்பனை ஆகல, இருந்தாலும் விவசாயிகள் கேட்கறாங்கிறதுக்காக நம்ம மரத்துக்கு உள்ள ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு வாங்கி டிப்போல வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்தது நாமளும் சும்மா இருக்க மாட்டோம். நாம மரத்தை கொடுத்துட்டோம், நீங்க பணத்தை கொடுங்கன்னு நாமளும் கேள்வி கேட்போமா மாட்டோமா? இதன் காரணமா கூட இந்த செயல்முறைகள்லாம் வேணும்னே தாமதப்படுத்தப்படுதோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால முதிர்ந்த மரங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வனத்துறை போய் வெட்டி கொடுங்கன்னு கூட கேட்க முடியாம காத்துக்கிட்டு மட்டுமே இருக்கணுங்கிற சிக்கல்ல இருக்கிறாங்க. நம்ம மரம் இதயக்கட்டை உருவாகி அறுவடைக்கு தகுந்த அளவுல முதிர்ந்துருச்சு, இப்ப நம்ம காத்துக்கிட்டு இருக்கணுங்கிற சூழ்நிலை இருக்குது. இந்த சமயத்துல நம்ம சந்தனக்காடு ஏதாவது ஒரு திருடங்க கண்ணுல பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு அது பொன்முட்டையிடும் வாத்து மாதிரி எப்பப்ப வேணா வருவாங்க, அப்பப்ப சிக்கிறத வெட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளால அவ்வளவு பெரிய கடத்தல் கும்பல் கிட்ட இருந்தாலும் நம்ம மரத்தை பாதுகாக்க முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க கையில நம்ம மரம் சிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். வெட்டிக்கிட்டு போறவங்களுக்கு அரசோட அதிகபட்ச விலையை பத்தி என்ன கவலை? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதி விலைக்கு கொடுத்துட்டு போனா கூட அவங்களுக்கு லாபம் தான். வளர்த்தனவன் தான் தலையில துண்டை போட்டுட்டு உட்காந்துக்கணும். இதுல விவசாயியோட நிலைமை எப்படின்னா எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க மாதிரிதான். சரி, அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்லி சந்தனத்தோட விற்பனை மேல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை விலக்கிக்கணும். யார்கிட்ட வேணா வித்துக்கலாங்கிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா சந்தை மற்றும் நம்மளோட பொருளாதார தேவையை பொறுத்து குறைஞ்சபட்ச லாபமாவது திருடங்கட்ட விடாம நம்ம பார்க்க முடியும். அரசே சந்தன மரத்தோட கட்டுப்பாட்டை வனத்துறை கேட்டிருந்து வேளாண் மற்றும் வருவாய்த்துறைக்கு மாத்தி விட்டாங்கன்னா வேளாண் துறை இதை வளர்க்குற வேலையையும் வருவாய்த்துறை இதுல இருந்து காசு பாக்குற வேலையையும் பார்ப்பாங்க. அல்லது வேளாண் துறையோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மூலமாவும் இதை விற்பனை பண்ண முடியும். இப்ப இருக்கிற எல்லா கட்டுப்பாடுகளையும் நீக்கிட்டு அரசே அவங்களோட ஈனாம் வெப்சைட் மூலமா தான் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா கூட பல பேர் அவங்க மரத்தை விற்க முடியும். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஈனாம் வெப்சைட்ல விவசாய விளைபொருட்களை மட்டும் தான் விற்க முடியும். சந்தனத்தை விவசாய விளைபொருளாவே நம்ம சட்டம் கன்சிடர் பண்றது இல்ல. அப்ப எங்கெல்லாம் நமக்கு மாற்றம் கொண்டு வர வேண்டியது இருக்குது பாருங்க. விவசாய விளைநிலத்துல விளைஞ்ச சந்தனத்தை ஒரு விவசாய விளை பொருளா பார்க்கணும்னு ஒரு சட்ட மாற்றம் வேணும். அதுக்கப்புறம் அது மேல வனத்துறையோட கட்டுப்பாடெல்லாம் நீக்கணும். அதுக்கப்புறம் அதை ஈனாம் வெப்சைட்ல லிஸ்ட் பண்ணணும். அந்த லிஸ்ட்ல சந்தனம் பயிர் பண்ணவங்க மட்டும் கொடுத்து விற்பனை பண்ணிக்கலாம். இப்படி இந்த வெப்சைட் மூலமா விற்பனை பண்றப்ப எந்த விவசாயி கிட்ட இருந்து எவ்வளவு சந்தனம் விற்பனைக்கு வந்திருக்குது, அதை வாங்கிட்டு போயிருக்கிற நபர் யாரு, அவரு எவ்வளவு வாங்கிட்டு போயிருக்கிறாருங்கிற மொத்த தகவலையும் நம்ம அரசு பின்தொடர முடியும். அதனால வேளாண் விளைநிலங்கள்ல விளைஞ்ச சந்தனங்கிற போர்வையில வனப்பகுதிகளில் வெட்டிக்கிட்டு வந்த சந்தனமோ அல்லது பொது நிலங்கள்ல இருந்து கடத்திக்கிட்டு வரப்பட்ட சந்தனமோ விற்க முடியாது.
சந்தனத்தை பொறுத்த வரைக்கும் செம்மரம் மாதிரி இதுக்கு ஏற்றுமதி மார்க்கெட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உள்ளூர்லயே பல வழிபாட்டு தலங்கள்ல, சித்த மருத்துவங்கள்ல, அரோமா தெரப்பியில, அழகு சாதன பொருட்கள் தயாரிப்புல அப்படின்னு பெரிய தேவை இருக்குது. மேலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசு ரெண்டுமே இதனோட வளர்ப்பை ஊக்குவிக்க தான் விரும்புறாங்க. ஆனா இதை வளர்க்கறதுல விவசாயிக்குள்ள அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் அதே சமயத்துல இது மேல இருக்கிற கட்டுப்பாடுகளை விளக்காம இருக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் ஒரே தீர்வு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடைக்க போறதில்லை. இங்க தடைகளே அந்த கட்டுப்பாடா தான் தோணுது. குறைஞ்சபட்சம் நம்ம மரத்தை நாமளே விற்பனை பண்ணிக்க கூடிய ஏதாவது ஒரு நல்ல சட்ட மாற்றம் வரும்னு எதிர்பார்ப்போம். இத்தோட வீடியோ முடிஞ்சுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அரசு இயந்திரத்தின் அச்சாணியா இயங்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்க யாருக்காவது போய் சேரும் வரைக்கும் பகிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களை கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.